அவள் குழந்தையை பிரசவிக்கிற போது இந்த குழந்தைக்கு தாய் என்றாகிறாள். ஒரு மனிதன் எப்போது தந்தை என்று அறியப்படுவான்? அவனுக்கு குழந்தை பிறக்கிற போது இந்த பிள்ளைக்கு இவன் தந்தை என்றாகும். அல்லாஹ் அவன் ஹாலிக், படைத்தவன். எப்போது மஹ்லூக் என்று ஒன்று உண்டாகிறதோ அப்போதுதான் அவனை அறிய முடியும். அவன் உலகெல்லாம் அறியப்படாத நிலையிலே அவன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான், என்னவாக இருந்தான் என்பதெல்லாம் வேறு விஷயம். அவன் இருந்தான். அவன் அறியப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். எனவே படைப்பை படைத்தான், சிருஷ்டியை சிருஷ்டித்தான். அப்படி அவன் சிருஷ்டித்த, அவன் படைத்த முதல் அம்சம் எது என்றால், அல்லாஹ் நூறானவன் தானே, அவன் பேரொளியானவன் தானே. தன்னுடைய அந்த பேரொளியிலிருந்து பெருமானார் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அந்த நூரே முஹம்மதி வெளியாகியது. அந்த பேரொளி தான் முதலாக படைக்கப்பட்டது. அதனாலே தான் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் முதலிலே எதை படைத்தான் என்று கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நூறு நபியுக்க யா ஜாபிர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்கள் நபியினுடைய நூரை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். முதலில் வெளியானது அதுதான். எப்போது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னர். அப்போது யாரும் படைக்கப்படவில்லை, யாரும் இல்லை, எதுவும் இல்லை. வானம் பூமி இல்லை, சூரியன் சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, கோலங்கள் இல்லை, கடல் இல்லை, நதி இல்லை, எதுவும் இல்லை. அப்போது முதலாக இருந்தது அல்லாஹ் தன்னுடைய நூறில் இருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரைத்தான் வெளிப்படுத்தினான். அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குன்து நபியன் வாதமு பைனல் ஜஸதி வர் ரூஹ். திருமதி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னர், அவர்களுக்கு ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்னரே அவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் மத்தியிலே இருந்தார்களே, அப்போதே நான் நபியாக இருக்கிறேன் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குன்து நபியன் வாதமு பைனல் மாயி வத்தீன் என்று ஒரு செய்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுக்கும் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருந்தார்களே, அப்போதே நான் நபியாக இருக்கிறேன். மண்ணையும் தண்ணீரையும் குழைத்துத்தானே இறைவன் ஆதம் என்கிற ஒரு உடலை இறைவன் அமைக்கிறான். ஆனால் தண்ணீர் தண்ணீராக இருக்கிறது, மண் மண்ணாக இருக்கிறது. அப்போதே நான் நபி என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்பொழுது இருந்து நபியாகும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள்? எப்பொழுது இருந்து இருக்கிறார்கள்? ஒரு செய்தி. ஒருமுறை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிற போது பிவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சலாம் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அம்மி என்று சலாம் சொன்னாங்க. அம்மின்னு சொன்னா பெரியத்தா என்றும் எடுத்துக்கொள்ளலாம், சச்சா என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அம்மின்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அன்பு மகளார் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு சலாம் சொன்னாங்க, அம்மின்னு சொன்னாங்க, சச்சான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 500 வருடங்களுக்கு பிறகு பிறக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னாலே வந்த அத்துணை நபிமார்களுக்கும் வஹி கொடுத்தது யார்? அல்லாஹ்விடமிருந்து வஹியை கொண்டு வந்து அந்த நபிமார்களுக்கெல்லாம் வழங்கியது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையில அத்தனை நபிமார்களுக்கும் வஹி கொடுத்தவர்கள் அவர்கள் தானே. அப்படியானால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தான் வயதில் மூத்தவராக இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம். அப்படி சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், மா உம்ருக யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீலே உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன வயது என்று எனக்கே தெரியாது, எத்தனை வயது என்று எனக்கே தெரியாது, என்னுடைய வயதை எண்ணி பார்க்கவே முடியாது. வேண்டுமானால் நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன், நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள். எப்படி? ஒரு ஒளி, ஒரு நட்சத்திரம், ஒரு ஒளி 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். அதை நான் 70,000 முறை பார்த்திருக்கிறேன். 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிற அந்த ஒளியை நான் 70,000 முறை பார்த்திருக்கிறேன். அப்படியானா என் வயசு என்னவாக இருக்கும்? நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள் நாயகமேன்னு சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படியானால் எத்தனை வயது? 70,000 இன்று 70,000. எந்த கால்குலேட்டர்லையும் அதனுடைய எத்தனை டிஜிட்னு கிடைக்காது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீலே, நீங்க ஒரு ஒளியை பார்த்தேன் என்றீர்களே, அது என்னுடைய ஒளிதான், அந்த ஒளி நான் தான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்ததை 70,000 முறை பார்த்தால் அதற்கு எத்தனை வருடங்களுக்கு முன்னாலே அந்த பேரொளி இருக்கிறது. அதனாலே அந்த பேரொளி, அந்த நூறு எப்பொழுது இருந்து துவங்கியது என்ற ஒரு கணக்கு நம்மால எல்லாம் அதை கணிக்க முடியாது, நம்மில் யாராலும் கணிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறானே, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் நபியில் உம்மியில் ஹபீபில் ஆலில் கத்ரில் அலீமில் ஜாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய வானவர்களும் மலக்குகளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இருந்தார்கள் என்பதல்ல, இருக்கிறார்கள். எனவே மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். இதுல வானவர்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. அல்லாஹ் ஸலவாத்து சொன்னான் என்று இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் எப்பொழுது இருந்து ஸலவாத்து சொல்ல தொடங்கினான்? ஒரு கேள்வி வரும். எப்பொழுது இருந்து தொடங்கினான்? அல்லாஹ் திடீரென்று தொடங்குவதில்லை. அல்லாஹ்வினுடைய எந்த ஒரு சிஃபாத்தும் திடீரென தொடங்குவதில்லை. அல்லாஹ் கதீம், அல்லாஹ் கதீம், அவன் பூர்வீகமானவன். அந்த பூர்வீகமாக இருக்கிற இறைவன் இடையிலே ஒரு நாள் திடீரென்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வோம் என்று தொடங்குவதில்லை. அப்படியானால் எப்பொழுது இருந்து அவன் இருக்கிறானோ அப்பொழுது இருந்தே அந்த ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி அவன் ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால், அதை ரிசீவ் பண்ணுவதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவர் வேண்டுமே. அவர்கள் யார்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான், இவர்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஸலவாத் எப்பொழுது இருந்து துவங்கியது என்பதையும் நம்மாலே கணிக்க முடியாது. இதை நாம் சொல்ல வந்த செய்தி, எப்பொழுது இருந்து இந்த நூறு இருக்கிறது என்பதை நம்மாலே கணிக்க முடியாது. அல்லாஹ் அந்த பேரொளியை ஒரு ரகசியமாக வைத்திருந்தான், அதை வெளிப்படுத்த வேண்டிய விரும்பினான், அதை வெளிப்படுத்தினான். மௌலித் ஷரீஃபிலே சொல்லப்படும்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னரே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னரே அல்லாஹ் அந்த பேரொளியை வெளிப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய அருள் நிறைந்த முபாரக்கான நுதலிலே, நெற்றியிலே அல்லாஹ் அந்த பேரொளியை இளங்கச் செய்கிறான். அந்த பேரொளியை அல்லாஹ் இளங்கச் செய்கிறான். அப்போதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு சொன்னானே, ஒய்து குல்நாளில் மலாய்கத்து சுஜூது லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகளே நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னானே. அப்படி சொல்லும்போது எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்களே. அப்படி சஜிதா செய்தது யாருக்கு என்றால் இமாம்கள் எழுதுகிறார்கள். இமாம்கள் தெளிவாக அதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்னோக்கும் தளம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிபிலா. நாம் இப்போ கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம், கிபிலாவை முன்னோக்கி சஜிதா செய்கிறோம். சஜிதா யாருக்கு செய்கிறோம்? அல்லாஹ்வுக்கு. சஜிதா அல்லாஹ்வுக்கு, காபாவுக்கு அல்ல. நம்ம காபாவின் முன்னாலேயே நின்று சஜிதா செய்தால் கூட, ஹரமிலேயே இருக்கிறோம், சஜிதா செய்கிறோம். சஜிதா யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. காபத்துல்லா என்பது முன்னோக்கும் தளம். காபத்துல்லா முன்னோக்கும் தளம். அதை முன்னோக்கி சஜிதா செய்கிறோமே தவிர காபாவுக்கு சஜிதா செய்யவில்லை. அப்படி மலக்குகள் சஜிதா செய்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிபிலா, முன்னோக்கும் தளம். சஜிதா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இலங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொளி நூரே முஹம்மதி, அதற்குத்தான் அந்த சஜிதா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இறங்கிக் கொண்டிருந்ததே அதற்குத்தான் அந்த சஜிதா. இந்த நூரே முஹம்மதிக்குத்தான் சஜிதா என்பது யாருக்கு தெரியும்? இப்லீஸுக்கு தெரியும். மற்ற மலக்குகள் எல்லாம் அல்லாஹ் சொன்னான் உடனே சஜிதா செய்தார்கள். லா யஸூன் அல்லாஹ வ அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ் சொன்னால் அதை மாறு செய்ய மாட்டார்கள். மலக்குகள் அப்படியே செய்வார்கள், சஜிதா செய்தார்கள். இப்லீஸுக்கு தெரியும் இந்த சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல, அந்த நூறுக்கு என்று தெரியும். எனவே அந்த நூறுக்கு முன்னாலே பணிய மறுத்ததன் விளைவு, அந்த நூரே முஹம்மதிக்கு முன்னாலே சஜிதா செய்ய மறுத்ததன் விளைவுதான் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தான். 80,000 ஆண்டு காலம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தான். ஆனால் எப்போது அல்லாஹ் அந்த நூரை வெளிப்படுத்தி அந்த நூறுக்கு சஜிதா செய்ய சொல்கிற போது சஜிதா செய்ய மறுத்தானோ அப்போதுதான் அல்லாஹ் இத்தனை காலமாக எனக்கு சஜிதா செய்திருந்தாலும் கூட அந்த நூரே முஹம்மதி அதற்கு முன்னால் பணிய மறுத்த போது இனி அவன் இருந்து வேலை இல்லை என்று சொல்லி அல்லாஹ் வெளியில் ஆக்கிவிட்டான். லானத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? நூரே முஹம்மதியை மதிக்க மறுத்ததன் விளைவு, அதுதான் காரணம். அப்படியானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கும் தளமாக வைத்து அத்தனை மலக்குகளையும் அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான் அந்த நூறுக்குத்தான். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நூறு, அந்த நூரை கொண்டு என்னை படைத்திருக்கிறாய், அந்த நூரை கொண்டு என்னை படைத்திருக்கிறாய், நான் அந்த நூரை எப்படி பார்ப்பதுன்னு கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நூரை நான் எப்படி பார்ப்பது என்று கேட்டபோதுதான் அல்லாஹு தாலா செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னான், உங்களுடைய பெருவிரல்களினுடைய நகங்களை பாருங்கள், பெருவிரல் நகங்களை பாருங்கள் என்ற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருவிரல் நகத்தை பார்க்கிறார்கள். பார்த்தபோது அந்த பேரொளியானது அதிலே கண்ணாடியிலே முகம் பார்ப்பது போல அந்த பேரொளி அவர்களுடைய நகத்திலே தெரிகிறது. நகத்திலே கண்ணாடி போல, பெருவிரலிலே அல்ல, பெருவிரலிலே தெரிகிறது. அந்த ரிஃப்ளெக்ஷன் இருப்பது உள்ளேதான், இருப்பதே உள்ளேதான். கண்ணாடி பார்க்கிறோம், நம் முகம் கண்ணாடியிலே தெரிகிறது. கண்ணாடியில நாம் இருக்கிறோம்? இல்லை, நம்மை தானே கண்ணாடியிலே பார்க்கிறோம். அந்த பெருவிரலை ஒரு கண்ணாடியாக பார்த்து அதை பார்க்கிற போது அந்த பேரொளி தெரிந்ததா? உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பேரொளியை முத்தமிட்டார்கள்.
அதை முத்தமிட்டார்கள். யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் இன்றைக்கும் நாம பாங்கு சொல்லப்படுகிற போது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிற போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த பெருவர்களை பார்த்து அதை நம்முடைய கண்களாலே ஒத்தி இதழ்களாலே முத்திக் கொள்கிறோமே, அந்த சுன்னத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை பின்பற்றுவதற்காகத்தான் அதை செய்கிறோம். பாங்கு சொல்லப்படுகிற போது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிற போது அதை முத்தமிடுவதற்கு அதுதான் காரணம். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செய்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே செய்தார்கள். அதை அந்த நூரை முத்தமிட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை சுற்றி வருகிற போது ஹஜருல் அஸ்வதை பார்க்கிறார்கள். ஹஜருல் அஸ்வதை பார்க்கிறார்கள். பார்த்தால் அந்த பேரொளி அவர்களுடைய நூர் ஹஜரிலே தெரிந்தது. எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார்கள். இன்றைக்கு நாம் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு காரணம் கல். அது ஹஜருல் அஸ்வத் என்பது ஒரு கல். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, கல்லை பார்த்து, நீ ஒரு கல், உன்னை முத்தமிடுவதால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, முத்தமிடாவிட்டால் எந்த லரரும் இல்லை, எந்த தீங்கும் இல்லை என்று சொன்னபோது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இப்படி சொல்லாதீர்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்தோமே, அஹ்து மீசாவுடைய நாளிலே வாக்கு கொடுத்தோமே, அந்த வாக்குறுதியை அல்லாஹ் அதிலே தான் வைத்திருக்கிறான், அது நமக்கு சாட்சி சொல்லும் என்றார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்டார்கள். உடனே முத்தமிட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டதை குறித்து தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதாவது ஹஜர், நீ எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாது, ஆனாலும் நான் முத்தமிடுகிறேன், முத்தமிடாம போகல, முத்தமிடுகிறேன். என்ன காரணம் என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டதை நான் பார்த்தேன், எனவே முத்தமிடுகிறேன். ஏன் முத்தமிடணுங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிய தேவையில்லை, ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டதை நான் பார்த்தேன், எனவே முத்தமிடுகிறேன் என்றார்களே. ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரை முத்தமிட்டார்கள்? சூஃபியாக்கள், நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு சொல்வார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சுற்றி வருகிற போது காபத்துல்லாவை சுற்றி வருகிறார்கள், ருக்குனுல் யமானி கிட்ட வர்றாங்க. அப்போது அவர்கள் கையாலே தொட்டு காபத்துல்லாவினுடைய அந்த ருக்குனுல் யமானி, அங்கே அந்த கருப்பு திரை கிழிக்கப்பட்டு அந்த இடத்துல மட்டும் கருங்கல், காபாவினுடைய கருங்கல் தெரியுமே, அந்த இடத்துல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் கையால் தொட்டு முத்தமிட்டிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் வாகனத்தில் சுற்றி வருகிற போது கையில இருந்த ஒரு அசாவை வைத்து தொட்டு முத்தமிட்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் கையை அதுக்கு நேர காட்டி முத்தமிட்டிருக்கிறார்கள். ருக்குனுல் யமானியில பார்க்கிறோம். ஆனா ஹஜருல் அஸ்வதில் வருகிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லை பார்த்தார்கள். பார்த்தபோது அந்த பேரொளி அதிலே தெரிந்த போது அந்த தன்னுடைய நூரை தான் முத்தமிட்டார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை திரும்பவும் திரும்பவும் தருவானாக. ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிற போது நம்முடைய கல்விலே தோன்ற வேண்டிய எண்ணம் என்னவென்றால், இந்த கல்லில் தானே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரொளியை பார்த்தார்கள், எனவே அதை முத்தமிடுகிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான அருள் நிறைந்த இதழ்களை பதித்தார்களே, அவர்கள் முத்தம் பதித்த அதிலே நான் முத்தம் பதிகிறேன், அவர்கள் இதழ் பதித்த இடத்திலே நானும் இதழ் பதிக்கிறேன், முத்தமிடுகிறேன் என்ற ஒரு நியத்தோடு நாம் முத்தமிடுவதற்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் திரும்பவும் திரும்பவும் நமக்கும் தருவானாக. நம்முடைய குடும்பத்தார்கள், பிச்சிலங்கள், வாரிசுகள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தந்தல்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அருள் நிறைந்த அந்த பெரு விரல் நகங்களிலே பார்த்தபோது அவர்கள் முத்தமிட்டார்கள். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அந்த பேரொளியாகிறது, அதை அல்லாஹ் புரட்டி கொண்டு வருகிறான். நமக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் அருளாலே குழந்தைகள் இரண்டாக ஆண் பெண்ணாக குழந்தைகள் பிறந்து கொண்டே வந்தது. இதுல ஒரு சூழிலே ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் யார்? ஷீத் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த நபி யார் என்றால் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். அந்த நூரை, அந்த பேரொளியை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவறைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து ஒரு குழந்தையாக இறைவன் அதை பிறக்க செய்கிறான். அப்படி பிறந்தவர்கள் தான் ஷீத் அலைஹிஸ்ஸலாம்.
இனி அதை அல்லாஹ் புரட்டி கொண்டு வருகிறான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், வத்தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், வத்தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், நாயகமே உங்களை அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவர்களிலேயே புரட்டி கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டாக 40 சூழிலே 80 குழந்தைகள் பிறந்தார்கள். ஆனால் தனியாக பிறந்த ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் அந்த பேரொழியை இறைவன் கொண்டு வந்தார். இந்த தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன் என்பதற்கு தப்சீர்களிலே எழுதுகிறார்கள். தப்சீர் ஸாபியிலே எழுதுறாங்க, மின் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா இலல் அர்ஹாமி ஸக்கியத்தி தாஹிரா. அஸ்லாபுன்னு சொன்னா சுல்பு என்பதற்கு பன்மை தான் அஸ்லாபு. சுல்பு என்றால் என்ன? ஆண்களுடைய முதுகந்தண்டு, ஆண்களின் முதுகந்தண்டு. யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறானே, ஆண்களுடைய இந்திரிய துளி எப்படி வருகிறது, எந்த வழியாக வருகிறதுங்கிற போது சிறுமூளை வழியாக, மூளையிலிருந்து சிறுமூளை பிடரி வழியாக, சிறுமூளை வழியாக, முதுகந்தண்டு வழியாகத்தான் அது வருகிற இடம். அந்த இந்திரிய துளி வருகிற இடத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், குலிக மின் மாஇன் தாஃபிக், குதித்து குதித்து வெளியாகக்கூடிய அந்த நீர் என்கிறான். அது வருகிற வழி சுல்பு, முதுகந்தண்டு. அப்படி கண்ணியமான மின் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா, பெருமை மிக்க கண்ணியமான ஆண்களினுடைய முதுகந்தண்டு வழியாக, இலல் அர்ஹாமி ஸக்கியத்தி தாஹிரா. அர்ஹாம் சொன்னா ரஹீம் என்பதற்கு பன்மை அர்ஹாம். ரஹீம் சொன்னா பெண்களினுடைய கருவறை, பெண்களின் கருவறை, அதற்குத்தான் ரஹீம் என்று சொல்லப்படும். அந்த ரஹீம், அதன் வழியாக அந்த முபாரக்கான அருள் நிறைந்த அந்த நூரை அல்லாஹ் புரட்டி கொண்டு வருகிறான். அப்படி புரட்டி கொண்டு வந்த அந்த நூரை அல்லாஹ் கொண்டு வருவதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த தலைமுறைகள் யார் என்றால், அவர்கள் அத்துணை பேருமே அல்லாஹுக்கு சஜிதா செய்தவர்கள் தான். அப்படியாக அந்த நூர் அப்படி மாறி மாறி வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்தார்கள். வெள்ள பிரளயத்திலே மக்களெல்லாம் அழிந்து போனார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பாதுகாக்கப்பட்டார்களே. அப்படி பாதுகாக்கப்பட்டதற்கான வழி என்ன காரணம் தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கிறார்கள். மௌலி ஷரீஃபில், சுபான மௌலி ஷரீஃபில் அதனுடைய ஹிகாயத்திலே நம்மால் பார்க்க முடியும். எப்படி என்று சொன்னால், வகான நூர் நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சுல்பி நூஹின் ஃபஸலிமத் வகதஅத் பிஹாரன் வலுஜஜா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் இருந்தார்களே, அப்போது அந்த நூரை சுமந்து கொண்டிருந்தார்கள். அதனாலே தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளத்தாலே, அந்த வெள்ள பிரளயத்தில் அவர்கள் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அவர்கள் மூலமாக அந்த பேரொளி, அந்த நூர் கடந்து வர வேண்டியது இருக்கிறது. அதை சுமந்திருந்தார்களே, அதனாலே தான் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியாக அந்த பேரொளி செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறது. வருகிற வழி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண் மக்கள். ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவர்களிலே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக வந்தவர்கள் தான் எல்லா நபிமார்களும். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வந்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்வார்கள். எல்லா நபிமார்களும், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையில எல்லா நபிமார்களும் வந்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக வந்த ஒரே நபி நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அந்த பேரொளி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வருகிறது. இனி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்கள் மக்களுக்கு வர வேண்டுமே. இப்போ நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கட்டத்தில் பிரிந்து விடுகிறார்கள். நீண்ட காலமாகி விடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அவங்க வீடு எங்கேன்னு கேட்டு தெரிந்து கொண்டு அங்கே வர்றாங்க. வந்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் இல்லை. அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் இன்னாருடைய மனைவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க, இது யார்? தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, தனக்கு மருமகள்னு விளங்கிக்கிட்டாங்க. அப்படி விளங்கி கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய குடும்ப நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்கிற போது அந்த பெண் திருப்தியாக பதில் சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் நம் குடும்பத்திற்கு உகந்த பெண் இல்லை. இந்த பெண் நம்ம குடும்பத்திற்கு உகந்த பெண் இல்லை. சரி, சொல்லிவிட்டு போகிறார்கள். சரி, வந்தால் உங்களுடைய கணவர் வந்தால் நான் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், இந்த வீட்டினுடைய வாசல் படியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்தால் இந்த பெண்ணிடத்தில் கேட்குறாங்க, நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தாங்களான்னு கேட்குறாங்க. ஏனென்றால் தன்னுடைய தந்தை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நுகர்கிறார்கள். அதை நுகர முடியும், அந்த நுபுவத்தினுடைய வாசனையை நுகர முடியும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறானே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து 40 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்திய காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களிடத்திலே தன் சட்டையை கொடுத்து அனுப்புகிறார்கள். கொடுத்து அனுப்பி, இந்த சட்டையை கொண்டு நம்முடைய தந்தையிடத்திலே கொண்டு போய் கொடுங்க, அவர்களுடைய முகத்திலே வையுங்கள், வைத்தால் ஃபர்தத்த பசீரா, அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்துவிடும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரிந்து விட்டார்கள். அப்படி பிரிந்ததற்கு பிறகு அவர்களை நினைத்து நினைத்து அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை எல்லாம் போய்விட்டது. ஆனால் என்ன சொல்றாங்க, இத்ஹபூ பிகமீஸி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி யஅதி பஸீரா, இதை கொண்டு போங்க, இந்த சட்டையை, இத்ஹபூ பிகமீஸி ஹாதா, என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போங்க, கொண்டு போய் கொடுங்க, அதை கொண்டு போய் ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி, என் தந்தையினுடைய முகத்திலே வையுங்கள், யஅதி பஸீரா, அவர்களுக்கு பார்வை கிடைத்து விடும்னு சொல்றாங்க. சட்டையை கொண்டு போனால் எப்படி பார்வை கிடைக்கும்? சட்டையை கொண்டு போனால் பார்வை கிடைக்குமா? கிடைத்தது குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. சரி, இப்போது அந்த சட்டை அங்கேருந்து புறப்பட்டு வருகிறது. யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்ற சகோதரர்கள் சட்டையை கொண்டு வருகிறார்கள். ஆனா வரும் முன்னரே வீட்டிலே இருக்கிற 40 வருடங்களுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லஅஜிது ரீஹ யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நறுமணத்தை நான் நுகர்கிறேனே, அந்த வாடையை நுகர்கிறேனே, லௌலான் துஃபன்னிதூன், என்ன நீங்க கேலி செய்யாமல் இருக்க வேண்டுமே. அங்கேருந்து சட்டை புறப்பட்டு வருகிறது, என் மகனுடைய வாசனை வருகிறது என்கிறார்கள். அல்லாஹ் அப்படி நபிமார்களுக்கு அதை வைத்திருக்கிறான். எனவே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுகர்ந்து கொண்டு யாரும் வந்தாங்களான்னு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி ஒரு குடும்ப பாங்கான பெண்மணி அல்ல. அப்படி ஒரு பெண்மணியாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? கணவர் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி வந்தாங்க, ஒரு பெரியவங்க வந்தாங்க, உங்களை விசாரித்தார்கள், சலாம் சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும். எதுவுமே சொல்லல. மட்டுமில்ல, அவங்க கேட்டாங்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்க குடும்ப நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது திருப்தியாக பதில் சொல்லவில்லை. வீட்டிலே குடும்பத்திலே எந்த சூழ்நிலையும் இருக்கலாம், வந்து கேட்கிறவர்களிடத்திலே திருப்தியாக சொல்ல வேண்டுமா இல்லையா? கணவரை பற்றி ஒரு கண்ணியமான வார்த்தையை சொல்ல வேண்டுமா இல்லையா? அப்படியும் சொல்லவில்லை அந்த பெண். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க, இந்த பெண் முறையான நம்முடைய குடும்பத்திற்கு உகந்த குடும்ப பாங்கான பெண் அல்ல என்பதை விளங்கி கொண்டார்கள். அப்படி விளங்கி கொண்டுதான் வாசல் படியை மாற்ற சொல்லிட்டு போனாங்க.
அந்த பெண்ணிடத்துல கேட்டபோது இது அவங்க சொல்றாங்க, அம்மா ஒருவர் வந்தாரு, உங்களுக்கு சலாம் சொன்னாரு, வாசல்படியை மாற்ற வேண்டுமாம் என்று சொன்னபோது சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொள்கிறார்கள். வந்தது தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க, வாசல்படியை மாற்றச் சொல்வது என்பது வேறொன்றும் இல்லை, உன்னைத்தான் தொலாக்கு விட சொல்றாங்க என்று சொல்லி எனக்கு நீ உகந்த பெண் இல்லை என்று சொல்லி அந்த பெண்ணை விலக்கி விடுகிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு நிக்காக செய்கிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போது திரும்ப வருகிறார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை, அப்போதும் இல்லை. வந்தால் கேட்டாங்க, உங்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கிறது என்ன? சந்தோஷமா சொல்றாங்க அந்த அம்மா. பார்க்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பெண்ணுடைய முபாரக்கான திருமுகத்திலே இருக்கக்கூடிய ஒரு நூறானியத்து தெரிகிறது. இந்த பெண் நம்ம குடும்பத்திற்கு உகந்த நம்ம குடும்ப பாங்கான பெண் என்று தெரிகிறது. சரி, உங்களுடைய கணவர் வந்தால் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வாசல்படி நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி போனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அந்த பெண்மணி சொல்றாங்க, இப்படி ஒருவங்க வந்தவங்க உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, வாசல்படி ஏதோ நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்கன்ற போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வந்தது வேற யாரும் இல்லை, என்னுடைய தகப்பனார் தந்தை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த வாசல்படி என்று சொன்னது உன்னைதான், நல்ல மனைவி என்று எனக்கு பொருத்தமான மனைவி என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பெண்மணியின் மூலமாகத்தான் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அந்த நூறானது அந்த பெண்மணியின் வழியாக வருகிறது. அதாவது அந்த பேரொளியை சுமந்து வரக்கூடியவர்களில் ஆண்கள் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், பெண்கள் எவ்வளவு சுத்தமானவர்களாகவும் குணஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேரொளியை சுமந்து வரக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் அவன் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான். அதனாலே தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பெண் சரியில்லை, அவர்களை அனுப்பிவிட்டு இன்னொரு பெண்ணை முடித்து அவர்களின் மூலமாக. இதில் நடுவில் இன்னொரு செய்தியை சொல்லிவிடுவோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யார்? இங்கே ஒத்த கல்லுபக்க பிசாஜிதீன், சஜிதா செய்தவர்களின் வழியாகத்தானே அந்த நூறு புறப்பட்டு வருகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யார் என்றால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஒய்து கால இப்ராஹிம் லி அபீஹி ஆஸர அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆஸர், அவர் அஸ்னாம் சிலை வணக்கம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். இங்கே ஒத்த கல்லுபக்க பிசாஜிதீன், சஜிதா செய்தவர்களிலேயே உங்களை புரட்டி கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கம் செய்ததாக சொல்கிறான். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை. அப்படியானால் இங்கே இரண்டும் முரண்படுகிறது என்று வந்து நிற்கிற போது முஃபஸ்ஸிரீன்கள் அதை தெளிவாக விளக்குகிறார்கள். தஃப்சீர் சாவியிலே பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் அபீஹி என்று சொல்கிறானே, ஆஸர் என்று சொல்கிறானே, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்ற தந்தை அல்ல, அவர்களுடைய சிறிய தந்தை, பெரிய தந்தை, வளர்ப்பு தந்தை, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய தந்தை யார்? இஸ்மு அபீஹி தாரஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை பெயர் என்ன? தாரஹ். குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய அபு என்ற வார்த்தை அது பெற்ற தகப்பனை சொல்கிற வார்த்தை அல்ல. சிறப்பு பொதுவாக அரபியில் அபு என்று சொன்னால் தந்தை என்பது தானே பொருள், தந்தை என்பது தானே பொருள். ஆனால் ஏன் அப்படி மாற்றம் என்கிற போது அரபியினுடைய வாசக அமைப்பில் அபு என்று சொன்னால் தந்தை என்பது மட்டும் பொருள் அல்ல. தந்தைக்கு சொல்லலாம், சிறிய தந்தைக்கு சொல்லலாம், பெரிய தந்தைக்கு சொல்லலாம், தந்தையுடைய தந்தைக்கு சொல்லலாம், அவருடைய தந்தைக்கு சொல்லலாம். தலைமுறையாக எத்தனை பேரை வேண்டுமானாலும் அபி என்று சொல்லலாம். அபி என்று சொன்னால் என்ன பெற்ற தந்தை தான் என்பதல்ல பொருள், அதுதான் மட்டும் பொருள் அல்ல. என் தந்தையை, தந்தையினுடைய தந்தையை யாரை வேண்டுமானாலும் அபி என்று சொல்ல முடியும். இப்னு, இப்னு என்றால் மகன், இப்னு என்றால் மகன், இப்னு என்றால் மகனுக்கு மட்டுமல்ல, மகனுக்கு சொல்லலாம், பேரனுக்கு சொல்லலாம், பூட்டனுக்கு சொல்லலாம். இப்படி தலைமுறையாக யாருக்கு வேண்டுமானாலும் இப்னு என்று சொல்லலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்கிற போது அனன் நபியுலா கதிபு அனபுனு அப்துல் முத்தலிபு,
நான் நபி, நான் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல. அனபுனு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபினுடைய மகனாக இருக்கிறேன். இப்னு முத்தலிப்னு சொல்றாங்க. அப்ப அப்துல் முத்தலிபுடைய மகன் என்று பொருள் அல்ல, அப்துல் முத்தலிபுடைய பேரன் என்று பொருள். அப்ப இப்னு என்கிற வார்த்தை மகனுக்கு மட்டுமல்ல பேரனுக்கும் சொல்லலாம். அபு என்பது தந்தைக்கு மட்டுமல்ல பாட்டனாருக்கும் சொல்லலாம், சிறிய தந்தைக்கும் சொல்லலாம், பெரிய தந்தைக்கும் சொல்லலாம். அப்படியானால் தந்தை, பெற்ற தந்தைக்கு என்ன வார்த்தை சொல்வது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனக்ஃபிர்லி வலி வாலிதைய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்களே, வாலிது என்ற வார்த்தை, வாலித் வாலிதா, வாலித் வாலிதா, பெற்ற தந்தை பெற்ற தாய். உம்மு என்றால் தாய், தாயினுடைய சகோதரி சின்னம்மா பெரியம்மா எல்லோரையும் உம்மு என்று சொல்லலாம். ஆனால் வாலிதா என்றால் பெற்ற தாய், வாலிது என்றால் பெற்ற தந்தை. அதனால்தான் ரப்பனக்ஃபிர்லி ஒலி வாலிதைய, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய தாய் தந்தையர்களையும் மன்னிப்பாயாக. அங்கே வாலிது என்று சொன்ன போது அது பெற்ற தாய் தந்தையை குறிக்கும். எனவே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் அல்ல தாரக். எனவே அல்லாஹ் அந்த நூரை கடத்தி கொண்டு வந்தானே, புரட்டி கொண்டு வந்தானே, அந்த வழியிலே யாருமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்தவர்கள் அல்ல, அல்லாஹுக்கு மட்டுமே சஜிதா செய்தவர்கள். அப்படி அல்லாஹ் கொண்டு வருகிறான். அதிலும் இன்னொரு முக்கியமான செய்தி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லம் யல்தகியா அலா சிஃபாஹின் கத்து. அந்த அருள் நிறைந்த அந்த நூரை சுமந்து கொண்டு வந்தார்களே, ஒரு ஆணினுடைய முதுகந்தண்டில் இருந்து தாயினுடைய கருவறைக்கு போகிறது. இதில் நிக்காஹ் மூலமாக மட்டும்தான் அந்த நூர் இடம் மாறியது, இடம்பெயர்ந்ததை தவிர நிக்காஹ் அல்லாத தவறான உறவுகளின் வழி என் குடும்பத்தின் தலைமுறை பாரம்பரியத்திலேயே கிடையாது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது என்னுடைய நூர், அதை சுமந்து வந்த என் தந்தையிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலே அத்துணை பேரும் நிக்காஹ் மூலமாகத்தான் அது இடம்பெயர்ந்ததை தவிர தவறான வழியிலே பெயர்ந்தது அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் அப்படி சொல்ல முடிந்த ஒரே பிறப்பு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு. என் தலைமுறையில் யாருமே தவறான உறவு கொண்டவர்கள் அல்ல, என் தலைமுறையிலே யாருமே தவறான உறவு கொண்டவர்கள் அல்ல, நேரான நிக்காஹ் மூலமாகவே நான் பிறந்தேன் என்று சொல்ல முடிகிற பரிசுத்தமான பிறப்பு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. அதாவது அந்த நூரை அல்லாஹ் கொண்டு வந்த வழி அப்படி. அதைத்தான் சுப்ஹான மௌலித் ஷரீஃபில் நம்முடைய இமாம்கள் அதை சொல்லித் தருகிற போது, மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா ஃபித்தையிபீன தாஹிரீன ரவில் உலா ஹத்தா லி அப்துல்லாஹி ஜா முத்தஹரா வபிவஜ்ஹி ஆமினத்தின் பதா முத்தஹல்லிலா மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா. அல்லாஹ் அந்த நூரை நக்குல் செய்தானே, புரட்டி கொண்டு வந்தானே, ஃபித்தையிபீன தாஹிரீன், பரிசுத்தமான தூய்மையான ஆண்கள் பெண்களிலே தான் அல்லாஹ் அதை புரட்டி கொண்டு வந்தான். ஹத்தா லி அப்துல்லாஹி ஜா முத்தஹரா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரையில், ஒபிவஜிகி ஆமினா, ஆமினா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரையில அல்லாஹ் அதை பரிசுத்தமாக கொண்டு வந்தான் என்பதைத்தான் சுப்ஹான மௌலித் ஷரீஃபில் நாம் ஓதுகிறோம். அப்படி சுப்ஹான மௌலித் ஷரீஃபிலே ஓதப்பட்டாலும் கூட அது ஏதோ மௌலிதில் உள்ளது தானே என்று விட்டுவிடக்கூடியதல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது ஒத்த கல்லுபக்க ஃபி சாஜிதீன் என்று அல்லாஹ் சொன்னானே, அது குர்ஆன் ஷரீஃபில் அதிலிருந்து தான் தப்சீரிலே மின் அஸ்லாபில் கரீமத்தில் ஃபாஹிரா இலல் அர்ஹாமி ஸக்கியத்தி தாஹிரா என்று தப்சீரிலே எழுதப்பட்ட அந்த செய்தியை தான் இமாம்கள் மௌலித் ஷரீஃபினுடைய ஹிகாயத்தில் நமக்கு தர்றாங்க. பல ஊர்களில் சுப்ஹான மௌலித் ஷரீஃப் பைத்துகளை மட்டும் ஓதுவதுதான் வழமை. எங்கள் ஊரில் எல்லாம் காயல்பட்டினத்தில் எல்லாம் பைத்துகளை மட்டுமல்ல, பைத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஹிகாயத் இருக்கிறதே அதையும் சேர்த்து ஓதுவதுதான் வழமை. அப்படி அந்த ஹிகாயத்திலே இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன.
அதைத்தான் அதற்கு இடையில 2 ஹிகாயத்துக்கு நடுவிலே தான் இந்த செய்தி மாசால நூர் முஹம்மதின் முத்தனக்கிலா என்று ஓதுகிறோம். அப்படி அந்த பேரொலியை அல்லாஹ் புரட்டி கொண்டே வந்துதான் சையதுனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சேருகிறது. அந்த பேரொலி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அப்துல் மனாஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியாக அந்த வம்ச வழியிலே வந்து அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சேருகிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொலி. அதனாலே தான் நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறையை சொல்லுகிற போது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய தந்தையார் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாஷிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் மனாஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி தலைமுறை முழுமையாக சொல்லுகிற போது ரலியல்லாஹு அன்ஹு என்று சேர்த்து தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர் சொல்வது போல, சில பேர் என்றால் நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்வது போல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறையிலே சிலரை குறித்து சொல்லுகிற போது அவங்க நம்ம மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்கிறார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த பரம்பரை, அந்த பரம்பரையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலே அல்லாஹுக்கு மட்டுமே சஜிதா செய்தவர்களிலே தான் அந்த நூரை புரட்டி கொண்டு வந்தான். அந்த பேரொலி அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சேருகிறது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. சையதுனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலே அந்த நூறு இருக்கிறது. இப்போது சையதுனா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 10 ஆண்மக்கள், 10 ஆண்மக்கள். அவர்களிலே யார் மூலமாக அந்த நூறு வந்தது? யார் மூலமாக வந்தது? அல்லாமத்துல் அரூஸ் சையீத் முஹம்மது மாப்பிள்ளை லப்பி ஆலிம் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு காயல் பட்டணத்திலே பிறந்தவர்கள், கீழக்கரையிலே மறைந்து வாழக்கூடியவர்கள், பல்வேறு ஒலிமார்களை பற்றி மௌலிது காவியங்களை கோர்வை செய்தவர்கள், இலங்கையிலே சுமார் 300க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை நிர்மாணித்தவர்கள், ஷரியத்தினுடைய தூணாக விளங்கியவர்கள். அல்லாமத்துல் அரூஸ் மாப்பிள்ளை லப்பி ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாதிஹு சிபுத்தைன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை புகழக்கூடியவர்கள் என்றே அவர்களுக்கு பெயர். அவர்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் கோர்வை செய்திருக்கிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் கோர்வை செய்திருக்கிறார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கோர்வை செய்திருக்கிறார்கள். நாம சுபான மௌலிது ஷரீஃப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல இருக்கிறது என்று நினைக்கிறோம். எல்லா வலிமார்கள் மீதும் மௌலிதுகள் இருக்கிறது. 4 ஹலீஃபாக்கள் மீது அல் மௌலிது அல் ஹுலஃபாயில் அர்பஆ 4 ஹலீஃபாக்களின் மீது மௌலிது ஷரீஃப் இருக்கிறது. அதே போல ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் இருக்கிறது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப், ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப், இமாம் ஷாபிர் ரலியல்லாஹு அன்ஹு 4 இமாம்களின் மீது மௌலிது ஷரீஃப் இருக்கிறது. நம்முடைய இமாம்கள் அப்படியெல்லாம் கோர்வை செய்திருக்கிறார்கள். அதுல ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் கோர்வை செய்தார்களே, அல்லாமத்துல் அரூஸ் சையீத் முஹம்மது ஆலிம் மாப்பிள்ளை லப்பி ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அதிலே இந்த செய்தியை சொல்கிற போது
அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து இந்த நூர் 2 கிளையாக பிரிகிறது. இந்த நூர் 2 கிளையாக பிரிகிறது. அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 10 ஆண்மக்கள். ஆனால் இந்த கிளையாக பிரிந்து 2 ஆண்களின் மூலமாக வருகிறது. ஒன்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார். இன்னொன்று அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார். 2 பேர் மூலமாக அந்த நூறு பிரிகிறது. சரியா? அப்படி பிரிந்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் யார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மகனாக பிறந்தவர்கள் யார்? அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மத்தியிலே நிக்காஹ் நடக்கிறது. மேலே முந்தைய தலைமுறையில் 2 கிளையாக விரிந்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 2 வழியாக வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று அது வந்து கீழே அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பதில் ஒன்றாக இணைந்து இனி அங்கிருந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று தொடர்கிறது. அந்த பேரொளி அப்படியே புரண்டு புரண்டு வந்து அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து 2ஆக வந்து இப்படி வருகிறது என்று அல்லாமத்துல் அரூஸ் சையீத் முஹம்மது ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாபெரும் முஜத்தித் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். நான் சுயமாக சொல்லவில்லை, அந்த கிதாபிலே, மௌலித் கிதாபிலே இருக்கிறது. மௌலிதை நம்பாதவர்கள் அவர்களை பற்றி நமக்கு பேச்சில்லை. அவங்க குரானையே நம்ப மாட்டார்கள், ஹதீஸையே நம்ப மாட்டார்கள். குரானை ஹதீஸை நம்பக்கூடியவர்கள், மௌலித் ஷரீஃபை ஓதுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்களுக்காக வேண்டி நான் சொல்கிறேன், அல்லாமத்துல் அரூஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு மாபெரும் முஜத்தித். அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை. சரி, இதில் இன்னொரு பிரச்சனையும் வரும், இன்னொரு கேள்வியும் வரும். என்ன கேள்வி என்றால், அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்று எப்படி சொல்வீர்கள்? அவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. பல பேருடைய கருத்து. சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இமாம்கள் அப்படி சொல்லவில்லை. அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மோமினாகத்தான் வாழ்ந்தார்கள், மோமினாகத்தான் மறைந்தார்கள். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு, ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் கல்வி மேதை. இது குறித்து தனி ஒரு கிதாபே எழுதியிருக்கிறார்கள். மக்கா ஷரீஃபினுடைய முஃப்தி அல்லாமா சையத் அஹ்மது பின் ஸைன் தஹ்லானி ரலியல்லாஹு அன்ஹு தனி ஒரு கிதாபே எழுதியிருக்கிறார்கள், அஸ்னல் மதாலிப் ஃபீ நஜாத்தி அபி தாலிப். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு நைலுல் மதாலிப் ஃபீ நஜாத்தி அபி தாலிப். அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள், ஈமானுடைய நிலையிலே தான் மறைந்தார்கள், மரணித்தார்கள் என்று தெளிவாக எழுதுகிறார்கள் இமாம்கள். நம்முடைய சொந்த கருத்தை என்னோடு நாம் சொல்லல. எனவே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல பேர் ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. எப்படி ஈமான் என்பது ஒரு ஹிதாயத் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, ஈமான் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் தெரியுமா? அல்லாஹ் அதை நமக்கு தந்திருக்கிறான். ஆனா பாருங்க, நவுதுபில்லாஹ் நமக்கு சொல்வதற்கே நாவு கூசுகிறது. அவங்க சொல்ற வார்த்தையை சொல்கிறேன். ஆனா பாருங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார் அபூ தாலிப் அவர்களுக்கே அல்லாஹ் கொடுக்கல, அவங்களுக்கே அல்லாஹ் கொடுக்கல, நமக்கு தந்திருக்கிறான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி உதாரணம் சொல்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுடைய நிலையிலே தான் வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். அதற்கான பல விளக்கங்களை இமாம்கள் எழுதுகிறார்கள். எப்படி என்று. ஈமான் இருக்கிறதே, ஈமான் ஒரு மனிதர் கல்பால் ஏற்றுக்கொண்டாலே மோமின். முஸ்லிம் என்பதை பிரகடனப்படுத்துவதற்குத்தான் வாயால் சொல்ல வேண்டும். தஸ்தீக்கும் பில் கல்ப், இக்ராரும் பில் லிசான். கல்பாலே உண்மைப்படுத்துவது, மெய்ப்படுத்துவது, நாவால் உச்சரிப்பது. 2 விஷயம் இருக்கிறது.
எப்போது ஒருவர் கல்பால் ஏற்றுக்கொண்டாரோ அப்போதே மூமினாகி விடுகிறார். இல்லையா? இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல பேர் வாழ்கிறார்கள், மரணிக்கிறார்கள். அத்தனை பேர் முஸ்லீமாக மரணித்தார்கள் எப்படி தெரியும்? அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமோன். முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். யாருக்கு சொல்கிறான்? முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன பொருள்? வாழும் காலத்தில் தொப்பி, தாடி, தலைப்பா, ஜுப்பா, முஸ்லிமுடைய தோற்றம் எல்லாம் இருக்கும். ரூஹ் போகிற போது எந்த நிலையிலே மரணித்தார் யாருக்கு தெரியும்? வெளி தோற்றத்திலே ஒரு முஸ்லீமாக இருந்தார், எனவே அவரை கபனிட்டு குளிப்பாட்டி கபனிட்டு தொலை வைத்து முஸ்லீம்களுடைய கபிரிஸ்தானில் கொண்டு போய் அடக்கி விடுகிறோம். முஸ்லீமாக மரணித்தாரா யாருக்கு தெரியும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமன் வாலிஹ்னி பிசாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய் என்று ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். எனவே முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மரணித்தார்களா தெரியாது. அப்படி இருக்கிற போது எல்லாமுமே கல்பை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும். அல்லாஹ் வெளியிலே வெளி தோற்றங்களை பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றங்களையோ உங்களுடைய பொருள்களையோ பார்ப்பதில்லை. இறைவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை, இதயத்தை பார்க்கிறான். உங்களுடைய நற்செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். சையதுனா அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். இதயத்தால் அவர்கள் ஈமான் கொண்ட நிலையிலேதான் மரணித்தார்கள் என்பதை பல இமாம்கள் அதை நிரூபிக்கிறார்கள், பல இமாம்கள் சொல்கிறார்கள். ஹைர், இப்போது அதை பற்றி விரிவாக பேசுவதற்கான நேரம் இல்லை. நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், அந்த நூரே முஹம்மதி புரண்டு வந்த வழி இப்படி வருகிற போது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து இரண்டாக பிரிந்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று தொடர்கிறது. அப்படி அந்த நூரே முஹம்மதி அல்லாஹ் பாதுகாத்து 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 கொண்டு வந்தான் என்பதுதான் நூரே முஹம்மதியினுடைய விஷயம். அந்த நூர், அந்த பேரொளி, அல்லாஹ் அதிலிருந்து தான் எல்லோரையும் படைத்திருக்கிறான். எல்லா வஸ்துக்களும் படைக்கப்பட்டது அந்த நூறில் இருந்துதான். அதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன மின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நான் அல்லாஹ்வினுடைய நூறிலிருந்து வந்தவன், எல்லாம் என்னுடைய நூறிலிருந்து வந்தவை. எனவேதான் அந்த நூரை, அந்த பேரொளியை, அதை அறிவதை குறித்த ரகசியத்தை அதை ரகசியமாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். நூரே முஹம்மதியை அதனுடைய ரகசியம், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், உங்களிலே தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்படியானால் இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சொல்லப்பட்டது, இப்போது அது கிடையாது என்று ஆகிவிடுமா? அப்படி பொருள் எடுக்க முடியுமா? அப்படி பொருள் எடுத்தால் என்ன ஆகும்? குர்ஆன் ஷரீஃப் என்ற கியாம நாள் வரையிலே குர்ஆனுடைய சட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் மாற்ற முடியாது. வஅலமு அன்ன ஃபீக்கும், உங்களிலே என்றால் நம்மிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நூர், அந்த பேரொளி நம்மிலே இருக்கிறது. நம்மிலே இருக்கிறது எப்படி என்பதை கண்டறிவதற்கு தான் தஸவ்வுஃப். அதை கற்பித்து தருகிறவர்கள், அதை காட்டி தருகிறவர்கள் தான் காமிலான ஷேகுமார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களிலே தானே நான் இருக்கிறேன், நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறானே, எங்கே இருக்கிறான் அல்லாஹ்? நம்மிலே தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் நூறாகத்தான் இருக்கிறான். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலே அந்த நூறாகத்தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதை அறிகிற நசீவை, அந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. அந்த பேரொளியை, அந்த நூரே முஹம்மதியை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அந்த நூரே முஹம்மதியை கற்பித்து தரக்கூடிய காமிலான ஷேகுமார்களுடன் நமக்கு அல்லாஹ் சுஹபத்தை, பையத்தை ஏற்படுத்தி தந்தல்வானாக. அந்த நூரை, பேரொளியை
வாழும் காலத்திலேயே தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்வானாக. நாம் மரணிக்கிற போது அந்த பேரொழியை பார்த்த நிலையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.